அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அர்ஜுன் பொறியியல் கல்லூரியில் 13வது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா. கோவை பொள்ளாச்சி சாலை தாமரைக்குளம் செட்டியக்காபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் அர்ஜுன் பொறியியல் கல்லூரியில் 13வது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்ற இந்த விளையாட்டு விழாவின் சிறப்பு விருந்தினராக நெகமம் காவல் நிலைய ஆய்வாளர் மசூதா பேகம் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து காவல் ஆய்வாளர் மசூதா பேகம் கூறியதாவது, மாணவர்களின் முன்னேற்றம் பயிற்சியில் மட்டுமல்ல, அவர்கள் செய்யும் முயற்சியில்தான் உள்ளது. ஆகவே அனைவரும் முன்னேற்றத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று பேசினார். இவ்விழாவை உடற்கல்வி இயக்குனர் பிரசாந்த் மற்றும் செல்வி அஞ்சனா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கல்லூரி ஆண்டு விழாவில் கல்லூரியின் செயலர் முனைவர் சுரேஷ்குமார் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை நல்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜானகி மனோகர் ஆண்டறிக்கை வாசித்தார். தொடர்ந்து கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் சீனிவாசன் பேசுகையில், தம் உழைப்பால் முதன்மை பெற்ற விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களின் சொற்களை முன்னேற்றத்தினுடைய அடிக்கல்லாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். அவரை தொடர்ந்து கல்லூரியின் தலைவர் சூரியநாராயணன் அவர்கள் பேசுகையில், அறிவார்ந்த செயல்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து இயந்திரவியல் துறை தலைவர் முனைவர் பிரபா விருந்தினர்களை அறிமுகம் செய்தார். முன்னதாக சிறப்பு விருந்தினர்களுக்கு கல்லூரியின் நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர் மாற்றம் அறக்கட்டளையின் இணை நிறுவனர் NASSCOM இன் இயக்குனருமான V. உதயசங்கர் பேசுகையில், பெற்றோரின் கனவை நனவாக்க வேண்டும். நம்பிக்கை கொண்டு நான் பட்ட அவமானம், நான் சந்தித்த துயரங்கள் என் பிள்ளைகள் பெறக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் பெற்றோர்கள். படிப்புக்கு ஜாதி மதம் தேவையில்லை, படிப்பு ஒன்றுதான் மாற்றத்தை விளைவிக்கும் என்று பேசினார். IIT பாலக்காடு இணை இயக்குனர் முனைவர் B. தியாகராஜன் அவர்கள், எந்த வேலையும் கவனமாக செய்தால் வெற்றி நம்வசம் என்று பேசினார். விழாவை தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக துறை தலைவர் பரணி ஸ்ரீ நன்றியுரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வணக்கம். நமது அர்ஜுன் பொறியியல் கல்லூரியில் இன்றைக்கு 13வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு விழாவிற்கு மிக சிறப்பான முக்கிய விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். முக்கியமாக NASSCOM நிறுவனத்தினுடைய இயக்குனர் அவர்கள் நண்பர் உதயசங்கர் அவர்கள் வந்திருக்கிறார். அடுத்ததாக IIT-னுடைய ரெஜிஸ்ட்ரார் அவர்கள் முனைவர் தியாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இருவருமே இந்த சமுதாயத்திற்கு மிக சிறப்பான வகையிலே பங்களித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற அந்த வேலையில் தெளிவாக செய்து கொண்டிருந்தாலும் கூட இந்த சமுதாயத்திற்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே நண்பர் உதயசங்கர் அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளை மாணவர்களுக்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோக இன்றைய தினம் ஒவ்வொரு தொழில் நிறுவனமும் என்ன தேவையோ அந்த தேவையை கல்வி நிறுவனங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கில் அவர்களுக்கு இந்த கேப்னு சொல்லுவாங்க, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான முயற்சிகளை NASSCOM நிறுவனத்தின் மூலமாகவும் சரி அவரும் சரி பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன விஷயங்களை எங்களுக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்களோ அதன்படி எங்களது கல்லூரியிலும் நாங்கள் படிப்புக்கு மாத்திரமல்ல, ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள், திறமையை வளர்ப்பதற்கான சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். படிக்கும்போதே அவர்கள் இன்டர்ன்ஷிப்னு நீங்கள்லாம் சொல்வீங்க, ஆன் தி ஜாப் ட்ரைனிங் என்கிற அந்த விஷயத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு எத்தனையோ பொறியியல் கல்லூரிகள் இருந்தாலும் கூட அந்த பொறியியல் வல்லுநர்கள் உருவாவது இன்றைக்கு இன்னும் அந்த நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த லெவலுக்கான அந்த வளர்ச்சி இன்னும் வரவில்லை. அதற்கு காரணம், அனைவரும் நன்றாக படிக்கிறார்கள், ஆனால் அந்த திறமை வளர்ப்பிலே இன்னும் சில சுணக்கங்கள் இருக்கின்றன. அதைத்தான் இன்றைக்கு சிறமேற்கொண்டு திருவாளர் உதயசங்கர் அவர்களும் டாக்டர் தியாகராஜன் அவர்களும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் தியாகராஜன் அவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறார், மிகப்பெரிய ஆராய்ச்சியையும் செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இருவரையும் இந்த கல்லூரியிலே எங்களது ஆண்டு விழாவிலே 13வது ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுடைய மாணவர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி, எங்களுக்கெல்லாம் கிடைத்த பேராக கருதுகிறோம். அவர்களை இந்த நேரத்திலே வரவேற்பதிலே மிகவும் பெருமைப்படுகிறோம். வணக்கம், என்னோட பேர் உதயசங்கர்.
நாஸ்காமோடைய டைரக்டராக கடந்த 16 வருஷமாக இந்த நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிருக்கேன். இன்றைக்கி இந்தியாவில் மிக முக்கியமாக பேசப்படுற விஷயம் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். இன்றைக்கி நாட்டுடைய மிகப்பெரிய அடையாளமும் மாணவர்களுடைய எழுச்சியுமே திறன் மேம்பாடு மூலியமாக தான் செயல்பட்டுருக்கு. அந்த ஒரு மிகப்பெரிய பணியில் நான் அது ஒரு சின்ன அங்கமாக செயல்படுறதுல எனக்கு மிக சந்தோஷம். இன்றைக்கி இந்த அர்ஜுன் குரூப் ஆஃப் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷனில் இங்கே நான் ஒரு கெஸ்ட்டாக வந்ததில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த கல்லூரி நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக இந்த நிகழ்வை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அங்கே போய் நான் பேச போகிறேன். மாணவர்கள்ட்ட எது முக்கியங்கிறது பேசுகிறத விட என்னெல்லாம் முக்கியமாக இருந்திருக்குங்கிற கருத்தை மேல் நோக்கி சொல்லணுங்கிற ஆசையோடு இன்றைக்கி இந்த பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த நிறுவனத்தை இவ்வளோ அழகாகவும் ரொம்பவும் மாணவர்களுடைய எழுச்சிக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளும், இங்கே இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களும் அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஆசிரியர்களுக்கும் இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அங்கமாக இருக்கிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். படிப்பு மட்டும் பத்தாது, அதை விட மிகப்பெரிய முக்கியமான விஷயம் திறன் மேம்பாடு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட கேரக்டர் பில்டிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் இன்றைக்கி மாணவர்கள்ட்ட நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. வணக்கம், என் பெயர் தியாகராஜன். ஐஐடி பாலக்காடில் இணை பதிவாளராக இருக்கேன். இந்த கல்லூரி அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதனுடைய 13வது ஆண்டு விழாவை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அதற்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக அழகாக மெட்டிகுலஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விழா துவங்க போகிறது. என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ஃப்யூச்சரில் என்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத விட ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி அவங்க க்ரியேட் பண்ண போகிறாங்க, எப்படி அவங்களோட கரியரில் எப்படியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி சேலஞ்சஸை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இது வரைக்கும் அவங்க தியரிட்டிக்கலாக படிச்சிருப்பாங்க, லேபில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் ப்ராக்டிக்கலாக போகும்போது நிறைய சேலஞ்சஸ் வரும். இப்போவே நீங்கள் நம்ம ஊர் எடுத்துட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா, வெளியில் போனால் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேர்பேஜ் டிஸ்போசல், ரொட்டீன் டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க முன்னாடி இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க எடுத்து தே ஹாவ் டு கான்சன்ட்ரேட். அந்த இதெல்லாம் எப்படி அவங்க கொண்டு வரலாம், எப்படியெல்லாம் சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம், வாழ்க்கைக்கும் அவங்களோட சொசைட்டிக்கும் எப்படி கொடுக்கலாங்கிறத அவங்க யோசிக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஸோ இன்ஜினியர்ஸ் அவங்க ஒரு டிகிரி மட்டும் முடிக்காமல், அந்த டிகிரியை மட்டும் வச்சுக்காமல், அந்த டிகிரி வச்சு எப்படி சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க இன்னும் அனதர் ஒரு 5 to 10 இயர்ஸில் அவங்க கற்றுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சேலஞ்சஸ் வரும், தடைக்கற்கள் வரும். எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது. ஸோ வெற்றி கிடைக்காத இடத்துல அந்த வெற்றியை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய விருப்பம். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.